ஹலோ எவ்ரிவன். யூஆர் வாட்சிங் ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல திரும்ப ஒரு பட்ஜெட் தான். அதாவது பூஜ்ய வரவு செலவு திட்டம். ஓகேங்களா? பூஜ்ய வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அதாவது இன்கம் சோர்ஸ் எங்கன்னு தெரியும். ஆனா எக்ஸ்பென்சஸும் முன்னாடி தெரியும். ஆனா இதுல எப்படி இருக்கும்னா, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே புதுசா இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பென்சஸ் கவர்மெண்ட் செஞ்சிருக்காது. ஓகேங்களா? அத புதுசா கன்சிடர் பண்ணி, அதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத போட்டிருக்கவே மாட்டாங்க. ஒன்லி இன்கம் மட்டும் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அது அப்பதான் அந்த வருஷத்துல இருந்து தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பூஜ்ய வரவு செலவு திட்டம். ஸோ இது இந்தியால தாக்கல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக்கல் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1987 டு 88 இந்த ஃபைனான்சியல் இயர்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ணுது. ஸோ அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ செலவு கொண்டு வராங்க. அந்த செலவு இதுக்கு முன்னாடி இந்த வருஷமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்னா, அது பூஜ்ய வரவு செலவு திட்டத்துல சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் ஆக்சுவலா பூஜ்ய வரவு செலவு திட்டம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்லயும், ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டமன்றத்திலயும் பட்ஜெட்ட தாக்கல் பண்ணும். அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருந்தேன். ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 112. ஆர்டிகல் 112 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யணும். அது நிதி அமைச்சர் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேங்களா? இது அடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் சிம்பிள் தான். அப்படியே ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இங்க 112 இங்க வரும்போது 202 ஆயிடும். ஓகேங்களா? இந்த 1 2 ஆயிடும். இந்த 2 2 தான் வரும். இந்த 1 0 ஆயிடும். ஓகேங்களா? அப்படி இந்த 1 நம்ம கன்சிடர் பண்ணா அது 102 202ன்ற மாதிரி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது 112 ஸ்டேட்டுக்கு வரும்போது அது 202. ஓகேங்களா? இது என்ன சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யணும். ஓகேங்களா? பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் எப்பயுமே மக்களவையில் தான் தாக்கல் பண்ணப்படணும். ஓகேங்களா? மாநிலங்களவையில் கிடையாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் எப்பயும் மக்களவையில் தான் தாக்கல் பண்ணணும். மாநிலங்களவையில் ஒப்புதல் பெற்றாலும் பெறலனாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது அது ஒரு அமைச்சர் தான் தாக்கல் பண்ண முடியும். அந்த பட்ஜெட்டுக்கு அந்த பார்லிமெண்ட்ல ஒப்புதல் கிடைக்கலன்னா, அந்த கட்சி காலி பண்ருவாங்க. அது நீக்கப்பட்டுரும். ஓகேங்களா? அதுதான் பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால பட்ஜெட் சாதாரண ஒரு மசோதா மாரி கிடையாது. அது ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடியது. ஏன்னா, தாக்கல் பண்றவங்க ஒரு அமைச்சர். ஸோ அந்த அமைச்சர எப்படியும் பார்லிமெண்ட்ல பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி அமைக்கும். ஸோ அப்படி அது அந்த பட்ஜெட் நிறைவேற்றப்படலன்னா, ஸோ அந்த கட்சிக்கே ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சி குடியரசுத் தலைவர் கழிச்சிருவாரு. ஸோ அதுதான் பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்டான திங். ஓகேங்களா? சென்ட்ரலுக்கு 112, ஸ்டேட்டுக்கு 202. தேங்க் யூ.